வகுப்பு 3ஆம் பருவம் அமிலங்கள் மற்றும் காரங்கள். அமிலங்கள் சுவையுடையது, புளிப்பு சுவையுடையது. கீழ்கண்டவற்றில் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம், காரம் ரெண்டுமே கடத்தும். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் நிறமாக மாறும், சிவப்பு நிறமாக மாறும். நீரில் காரத்தை கரைக்கும் போது நீல லிட்மஸ் தாள் அமில கரைசல் பிங்காக மாறும். அதுக்கான அயனி என்ன அயனி தெரியும்னா OH- அயனி தருகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு உப்பு. சிவப்பு எறும்பு கொடிக்கினால் அமிலம் உள்ளது, பார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பின் கொடிக்கில் அமிலம் உள்ளதுன்னா பார்பிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமிலத்தன்மையை குணப்படுத்த. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறதுனா அமிலத்தன்மையை குணப்படுத்த. அமிலமும் காரம் சேர்ந்து டேஸ் உருவாகிறது, உப்பு மற்றும் நீரும். அமிலமும் காரம் சேர்ந்து எதை கொடுக்குதுன்னா உப்பு மற்றும் நீரை கொடுக்குது. நாம் பல் துலக்குவதற்கு பர்பஸை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது ஒரு காரம். ஏன் நம்ம பல் துலக்க பர்பஸை பயன்படுத்துகிறோம், அது அமிலத்தன்மையை இது பண்ண காரத்தை பயன்படுத்துகிறோம். காரக்கரைசல் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருப்பது சிவப்பு. காரக்கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து டேஸ் நிறம் மாறுகிறது. நம்ம சோப்புலேயே கொண்டு போய் நம்ம மஞ்சள் போட்டோன்னா என்ன ஆகும், அது சிவப்பு நிறமாக தான் மாறும். பென்சோயிக் அமிலம் டேஸாக பயன்படுகிறது. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அந்த பென்சோயிக் அமிலம் பயன்படுகிறது. புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லில் வழங்கப்படுகிறது. புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்ல வழங்கப்படுகிறதுனா அசிட்டஸ். புளிப்பு சுவைக்கு இது லத்தீன் மொழியில் அசிட்டஸ். காரங்கள் கசப்பு சுவை கொண்டது. கால்சியம் ஆக்சைடின் வேதியியல் வாய்ப்பாடு CaO. கால்சியம் ஆக்சைடு வேதியியல் வாய்ப்பாடு CaO. குளவியின் கொடிக்கில் என்ன இருக்குன்னா அல்கலி என்ற அமிலம் உள்ளது. உணவு தயாரிக்க பயன்படுத்தும் மஞ்சளானது நிறங்காட்டியாக பயன்படுகிறது. செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் பிங்க் அல்லது பச்சை நிறத்தை கொடுக்கும். செம்பருத்தி நிறங்காட்டி அமில கரைசல் என்னது பிங்க் அல்லது பச்சை நிறத்தை கொடுக்கும். சரியா தவற பார்க்கலாம். பெரும்பாலும் அமிலங்கள் நீரில் கரைவதில்லை, தவறு. பெரும்பாலும் அமிலங்கள் என்னது நீரில் கரையும், அது தவறு கொடுத்துருக்காங்க. அமிலங்கள் கசப்பு சுவையுடையது, தவறு. அமிலங்கள் புளிப்பு சுவையுடையது. உலர்ந்த நிலையில் காரங்கள் தொடும்போது வலுவழுப்பு தன்மையுடன் காணப்படும். இது நம்ம சோப் பண்ணால் நம்ம காஞ்சி போச்சுன்னா தொடையில் எப்படி வலுவழுப்பாக இருக்காது, அப்போ ஈரப்பசையாக இருக்கையில் தான் வலுவழுப்பாக இருக்கும், அப்போ தவறு. அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை, அமிலங்கள் சரி. அனைத்து காரங்களும் அல்கலில் ஆகும், அனைத்து காரங்களிலும் அல்கலில் ஆகாது, அப்போ தவறு. செம்பருத்தி சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி, ஆமாம் சரி. LPG வாயுடன் கலக்கப்படும் மற்றும் கசிவை கண்டறிய உதவுவது மெர்காப்டன்கள். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு. தொகுப்பு வாயுன்னு சொன்னோம்னா அது நீர்வாயு. ஒரு எரிபொருள் கலோரி மதிப்பு என்னது, அதாவது ஒரு கிலோ ஜூல் பை கிலோகிராம். ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்புனா கிலோ ஜூல் பை கிலோகிராம். டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்திரசைடு தான் உயர்தரமான நிலக்கரி. ஆந்திரசைட் உயர்தரமான நிலக்கரி வகையாகும். இயற்கை வாயுவில் பெரும்பாலான பகுதிகள் மீத்தேன். இயற்கை வாயுவில் பெரும்பாலான பகுதி மீத்தேன். உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயு ஆகும். உற்பத்தி வாயு சொல்கிறது ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று நைட்ரஜன் வாயு தான் உற்பத்தி வாயுன்னு சொல்கிறோம். டேஸ் சதுப்பு நில வாயுனா மீத்தேன் தான் சதுப்பு நில வாயு. பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய். பெட்ரோலியம்னா பாறை எண்ணெய். காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் போது டேஸ் சிதைந்து வடிகட்டுதல் எனப்படும். காற்றுலா சூழலில் நிலக்கரியை நம்ம வெப்பப்படுத்தினோம்னா அது சிதைந்து வடிகட்டுதல் எனப்படுங்க. பரிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு இயற்கை வாயு. படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு இயற்கை வாயு. இந்த ஆக்டோன் மதிப்பீடு அப்படின்னா பெட்ரோல். ஆக்டேன் மதிப்பீடுனா பெட்ரோல். இதனை சீட்டேன் மதிப்பீடுனா டீசல். ஆக்குனா என்னது பெட்ரோல், சீட்டேன்னா டீசல். ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோல், சீட்டேன் மதிப்பீடு டீசல். எளிய ஹைட்ரோ கார்பன்கள்லாம் மீத்தேன். எளிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன். பீட்னா முதல்நிலை நிலக்கரி. லிக்னைட்னா பழுப்பு நிலக்கரி. பீட்னா முதல் நிலை நிலக்கரி பீட்டு. லிக்னைட்னா என்னது பழுப்பு நிற கொண்டது. மண்ணில் விதைகள் இடுதல் செயல்முறைக்கு விதைத்தல் என்று பெயர். மண் பரப்பில் பாய்ந்து மண்ணில் ஊடுருவும் முறை நீர்ப்பாசனம். தாவரங்களும் பயிர்களும் பூச்சிகளும் சிறு சிறு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொள்கிறோம். திறன்மிக்க நுண்ணுயிர்களை தயாரிக்க பயன்படுவது வேதி நேர்த்தி செயல். திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பில் பயன்படுவது விதை நேர்த்தி செய்தல். பின்வரில் எது பஞ்ச கவியத்தால் காணப்படுவதில்லை? பசுஞ்சாணம், பசுவின் சிறுநீரம், தயிர் இதெல்லாம் பஞ்ச காவியத்தில் காணப்படும், சர்க்கரை காணப்படாது. ஒரு இடத்தில் வளரக்கூடிய பயிர்கள் மேலும் வளர்வதற்கு அது முக்கிய வளரிடத்தில் நடவு செய்தல் நாற்று நடுதல் என்கிறோம். ஒரு இடத்தில் வளரக்கூடிய பயிர்கள் மேலும் வளர்வதற்கு அதில் முக்கிய வளரிடத்தில் நடவு செய்தல் நாற்று நடுதல் என்கிறோம். விரும்பாத இடத்தில் வளரும் விரும்பாத தாவரத்தின் பெயர் களை. விரும்பாத இடத்தில் வளரும் விரும்பாத தாவரத்தின் பெயர் களைங்கிறோம். களைகளை கொல்லுவதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் பேர் களைக்கொல்லிகள் சொல்கிறோம். டேஸ் விதைகள் தனது தனித்துவ பண்புகளையும் அதன் வழித்தோன்றல்களையும் மாற்றுகிறது. பாரம்பரிய விதைகள் அது தனித்துவ பண்புகளையும் வழித்தோன்றல்களையும் மாற்றுகிறது.
டேஸ் மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளிடையே இறுதி இணைப்பினை அளிக்கிறது. கிருஷி விஞ்ஞான கேந்திரா வந்து மையங்கள் வந்து ஐகேர் மற்றும் விவசாயிகளிடையான இறுதி பிணைப்பினை அளிக்கிறது. பல புகழ்பெற்ற ஆராய்ச்சி விளைச்சலுக்கு தரக்கூடிய பெரும் பயிர் வகை வந்து IARI இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. அதாவது புகழ்பெற்ற அதிக விளைச்சல் தரக்கூடிய பெரும் பயிர் வகைகள் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது IARI தான் வந்து விளைச்சல் தரக்கூடிய பயிர் வகைகள் வந்து உருவாக்குறாங்க. உயிர் பூச்சிக்கொல்லிகள் பேசிலஸ் துரியன்சஸ் தான் வந்து உயிரி பூச்சிக்கொல்லிக்கு வந்து பேர் வந்து பேசிலஸ் துரின்சியன்ஸ். உயிரி கொன்றுணிகள் அது வந்து வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது. அந்த உயிரி கொன்றிகள் வந்து ஈக்களை கட்டுப்படுத்துகிறது. உயிரி உரங்கள் வந்து மண் வளத்தை மேம்படுத்துகிறது. உயிரி சுட்டிக்காட்டிகள் வந்து சூழ்நிலையின் தரம். உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிலை. உயிரி பூச்சிக்கொல்லி வந்து பேசிலஸ் பேசிலஸ் உயிரி கொன்றுணிகள்லாம் அந்த வெள்ளைகளை கட்டுப்படுத்துகிறது. உயிரி உரங்கள்லாம் மண் வளத்தை மேம்படுத்துதல். உயிர் சுட்டிக்காட்டிகள்லாம் சூழ்நிலையின் தரம். உயிர் பூச்சிகள்லாம் வேப்பிலை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ்ன்னு அழைக்கிறோம். உள்ளூர் இனம். ஒரு குறிப்பிட்ட பதிலாக அது இருக்குன்னா அது வந்து உள்ளூர் இனங்கிறோம். காடழிப்பு என்றால் காடுகளை அழைத்தல். சிவப்பு தர புத்தகம் டேஸ் பட்டியலில் வழங்கப்படுவதில்லை. அதாவது இவை எதுவும் இல்லை. சிவப்பு தர புத்தகம்னா உள்ளூர் இனங்கள், அழிந்து போன இனங்கள், இயற்கை இனங்கள், இது எதுவுமே கிடையாது. நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு வந்து பாதுகாப்பு சட்டம் 1972. WWF என்ற உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது. இது வந்து WWF எதை குறிக்கிறதுனா வனவிலங்கு நிதியை குறிக்கிறது, ஃபண்டை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் வந்து உள்ளூர் என அழைக்கிறோம். சிவப்பு தர புத்தகம் வந்து டேஸால் பராமரிக்கப்படுகிறதுனா இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இந்த சிவப்பு தர புத்தகம் யார் பாதுகாக்கிறான்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் தான் அதை பாதுகாக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா முதுமலை வன சரணாலயம் நீலகிரி. முதுமலை வன சரணாலயம் வந்து நீலகிரி. எதை வந்து உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுறோம்னா மார்ச் 3 வந்து வனவிலங்காக தினமாக கொண்டாடப்படுகிறோம். மார்ச் 3 வந்து வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறோம். கிர் தேசிய பூங்கா வந்து இங்கே இருக்குது குஜராத்து. சுந்தரவஸ் நேஷனல் பூங்கா வந்து மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து தமிழ்நாடு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தராஞ்சல். கன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேஷ். கிர் வந்து குஜராத்து. சுந்தரபான்ஸ் நேஷனல் பூங்கா வந்து மேற்கு வங்காளம். சுந்தரம் மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து தமிழ்நாடு. கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தராஞ்சல். கன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம். நீர் பற்றாக்குறைக்கு காடழிப்பு ஒரு காரணி. சரி. கிரையோ வங்கி என்பது விதை அல்லது கரு மிக அதிக வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பமாகும். அது வந்து சரி. கிரையோ வங்கினா ஒரு விதை அல்லது கரு மிக அதிக வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் இடமாகும். மன்னார் உயிர்கோளம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. மன்னார் உயிர்கோளம் வந்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. சரி. ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் பூமியில் காணப்படுவதில்லை. வந்து பூமியில் காணப்படுவதில்லை. தவறு. சிவப்பு நிற புத்தகத்தில் அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பெயர்கள் உள்ளது. தவறு. தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க டேஸ் விசைப்பலகையை இதனை குறுக்கு வழி பயன்படுகிறது. கண்ட்ரோல்-C. நகலெடுக்கனா கண்ட்ரோல்-C. வெட்டனா எக்ஸ். வெட்டுற மாதிரி இருக்கா எக்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்போ வந்து வெட்டனா கண்ட்ரோல்-X. ரிபல் ஆபிஸ் ரெட்ரி எந்த வகையான பக்க அமைவுகள் உள்ளன 2. திரையில் ரூலர் தெரியாவிட்டா வியூ ரூலர். ஆவண சேமிக்க வந்து ஃபைல் சேவ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.